இப்பயாவது முத்துவேல் வந்துட்டு இதுக்கு மேலே சக்திவேலையும் குமாரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு முடிவெடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல சக்திவேலும் குமார உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொத்துல வந்துட்டு பங்கெல்லாம் பிரிக்கவே இல்ல, எல்லாமே அப்படியே இருக்கு. அண்ணனை நம்ம வந்து நம்பவே முடியாது. அண்ணன் எப்ப வேணாலுமே வந்துட்டு பிள்ளை மேல இருக்க பாசத்துல மாறிடுவாரு. ஆல்ரெடி அவர் பண்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு டவுட்டா தான் இருக்கு. சப்போஸ் அவர் மட்டும் அவர் பொண்ணு சைடு சாஞ்சிட்டாருன்னா நம்ம இவ்வளவு நாள போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால கூடிய சீக்கிரமே வந்துட்டு நீ பாண்டியன் மகளை கல்யாணம் பண்ணணும். கதிர் எப்படி ராஜியை கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி நீயும் வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணி பழி வாங்கணும். அதுக்காக நான் கதிரை ராஜி பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி உன்னை தாங்கலாம் சொல்லல. நீ கல்யாணம் பண்றதே வந்துட்டு பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான். நீ அரசியை கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு கதிர்க்கும் ராஜிக்கு இடையில பிரச்சனை வரணும். கதிர் வந்து ராஜி கிட்ட சண்டை போடணும். உங்க அண்ணன் பாரு எப்படி என் தங்கச்சியை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கதிருக்கு ராஜிக்கு இடையில பிரச்சனை வரணும். அப்பதான் அவங்க வந்து நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு பாண்டியன் வீட்லயே ராஜி வந்து வீட்டை விட்டு வெளியே வரட்டுவாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். நமக்கு அதுதான் தேவை, நமக்கு அதுதான் சந்தோஷம். பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு நம்மளுக்கு அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சக்திவேலும் குமாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சக்திவேலோட ஒய்ஃப் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம வெளியே நின்று ஒட்டு கேட்டுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா உள்ள வரவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்துமே வந்து சக்திவேலுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. நாங்க பேசினது எது வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நான் எதுக்கு ஒட்டு கேட்க போறேன், எனக்கு என்ன அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட ஒய்ஃபும் வந்து எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காம அமைதி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இந்த விஷயத்தை போய் ராஜியோட அம்மா கிட்டே ராஜியோட பாட்டிக்கிட்டே சொல்லிடுறாங்க. பாண்டியனோட மக அரசியை வந்துட்டு குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளான போட்டுட்டு இருக்காரு. அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்க போறாங்களாம். அப்படி பண்ணோம்னா தான் கதிர் நமக்கு பண்ண துரோகம் எப்படி இருக்குங்கிறது பாண்டியன் வீட்டாளர்களுக்கும் தெரியும். அதனால எப்படியாவது நீ அரசி மனசை மாத்தி நீ கல்யாணம் பண்ணி அரசியை கூப்பிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமாருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு கேட்டதுமே கைகாலெல்லாம் நடுங்கி போயிருச்சு. வெளியே நின்று கேட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நானும் கிளம்பி வந்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்லி சக்திவேலும் குமாரையும் திருத்த பார்க்கணும். நம்ம அவங்களை கண்டிச்சு வைக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா போய் அரசியை தூக்கிடுவாங்க. அவன் ஏற்கனவே பாண்டியன் வீட்டுல பல பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அவங்க ஒவ்வொரு பிரச்சனையா மீண்டு வரதுக்குள்ளாட்டியும் அடுத்தடுத்த பிரச்சனை இவங்களே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க போல. அதனால இந்த வாட்டி அவங்களுக்கு முன்னாடி நம்மளே முந்திக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை முத்துவேல் மாமா கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு சக்தியோட ஒய்ஃப் வந்து ராஜியோட அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இது நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். இந்த குமாரை திருந்தணும்னு நினைச்சாலும் சக்திவேல் வந்து குமாரை திருந்த விட மாட்டான் போல. முத்துவேல் கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே வந்துட்டு இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பிரச்சனையில இருந்து ஒதுக்கி விட்டுறாங்க. முத்துவேலை தனியா பாக்குற பாட்டி வந்து முத்துவேல் கிட்ட குமாருக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி என்ன ஆச்சு பாத்துட்டியா, எவ்வளவு சீக்கிரமா குமாருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ முடிச்சிரு. ஏன்னா உன் தம்பியும் தம்பி பையனும் சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கிற கோவம் இன்ன வரைக்கும் தீந்த பாடே கிடையாது. ஏற்கனவே பாண்டியன் குடும்பத்துல நம்மனாலதான் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளாட்டி இன்னொரு பிரச்சனை முடிவு பண்றதுக்கு உன் தம்பியும் தம்பி பையனும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் கூடிய சீக்கிரமே குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாருன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு, உண்மையை மறைக்காம உள்ளதை உள்ளபடி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே கேட்கிறாரு. அப்பதான் பாட்டி வந்து பாண்டியோட மக அரசியை வந்துட்டு குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்க தம்பியோட பிளான். அப்படி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வச்சு கொடுமைப்படுத்த போறாங்களாம். அரசி கஷ்டப்படுறத பார்த்துட்டு பாண்டியன் வீட்டுல எல்லாருமே கஷ்டப்படணுமா. அப்படி பண்ணோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருமா, அவங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்களாம். ராஜி இந்த வீட்டுக்கு பட்டு போன துரோகத்துக்கு இதுதான் சரியான பதிலடியா இருக்கும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார அரசியை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சக்திவேல் குமாரோட ஒட்டுமொத்த பிளானுமே வந்து முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே முத்துவேல் வந்து ரொம்பவே சாக்காய் போயிடுறாரு. நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அது மட்டும் உண்மையாயிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் இந்த வீட்லயே இருக்க முடியாது. இப்பயே போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் ரொம்ப கோவத்தோட சக்திவேல் ரூமுக்கு போறாரு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, குமாருக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, எதனாலும் உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி முத்துவேல் கேட்கிறாரு. கொஞ்சம் கூட பயப்படாம சக்திவேலும் வந்துட்டு ஆமானே நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டு பார்த்துட்டேன். நீங்க குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியாலே இல்ல. வீட்டாளுக்கு தான் ராஜி பக்கம் சாயிறாங்கன்னா நீங்களுமே ராஜி பக்கம் சாஞ்சிருவீங்க போல. நீங்க ராஜியை எதிர்த்து கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம், பாண்டியன் வீட்டாளர்களோட சண்டை எல்லாம் போட வேண்டாம். அட்லீஸ்ட் எங்களுக்கு ஆதரவாவது இருக்கலாம்ல. ஆனா நீங்க எங்களையவே கேள்வி கேட்கறீங்க, எங்க கூட சண்டைக்கு வரீங்க. எங்க பிரச்சனை பண்ணணுமோ எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க விட்டுட்டு எங்க கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை இருக்கும். நீங்க குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆயிருச்சு. இது வரைக்கும் அதுக்காக எந்த முயற்சியுமே நீங்க எடுக்கிற மாதிரியே தெரியல. அதனாலதான் என் பையனோட வாழ்க்கையை நான் தானே பாத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி பாண்டியனோட மக அரசியவே வந்துட்டு குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா முடிவு எடுத்திருக்கேன். அப்படி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்தினாதான் நம்ம எவ்வளவு வேதனை அனுபவிச்சோங்கிறது பாண்டியனுக்கும் பாண்டியன் வீட்டாளர்களுக்கும் புரியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் குமார வந்து அரசியை கல்யாணம் பண்ண சொல்லி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் பையன் என் பேச்செல்லாம் மீற மாட்டான். கண்டிப்பா நான் சொன்னா அதை தட்டாம அப்படியே செஞ்சிருவான். அதனால பாண்டியன் மக அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டும் இருக்க மாட்டேன். என் பையனோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேனே, எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு ரொம்பவே தைரியமா முத்துவேலை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆல்ரெடி எல்லாமே முடிவு பண்ணி வச்சிட்டீங்க. எனக்கு தெரியாம எல்லா பிரச்சனையுமே நீங்க பண்ணிட்டு கடைசியில வீட்டுக்கு தான் அவமானத்தை கொண்டு வந்து நிப்பாட்ட போறீங்க. உங்களை இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. தயவு செய்து இந்த வீட்டுல இருந்து நீங்களே வெளியே கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிட்டு சக்திவேலை குமாரையும் பிடிச்சு பயங்கரமா முத்துவேல் திட்டிடுறாரு. இதுக்கு மேலே உங்களை நான் நம்புற மாதிரி கிடையாது. உன் பையனே திருந்தணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா நீயே அவனை திருந்த விட மாட்டேன். எனக்கு இப்பதான் புரியுது குமார் கூட வயசு
கோளாறுல ஏதோ ஒரு ஆர்வத்துல தேவையில்லாம தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் பண்ணக்கூடிய எல்லா தப்புக்கும் பின்னாடி நீ தான் இருக்கிற. இதுக்கப்புறமும் நீ திருந்துவேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தானா என்னைய விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட குமாருக்கு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயும் குமார் சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா மனசு விட்டே போயிருச்சு. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, திரும்ப இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு குமாரி சக்திவேலும் பிடிச்சு பயங்கரமா திட்டி முத்துவேல் வந்து ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு. இப்படி முத்துவேல் வந்து சக்திவேலும் குமாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே வீட்டுக்கு வந்தாரு. பாண்டியன் வீட்டாளுங்க வீட்டுக்கு வெளியே நின்று நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவாவது உங்க அண்ணனுக்கு புத்தி வந்து கரெக்டான முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சக்திவேலுக்கும் குமாருக்கும் கோவம் அடக்க முடியாத அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த பாண்டியன் குடும்பத்தால நம்ம நடுத்தருக்கு வந்து நின்ட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் ரொம்பவே கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து சக்திவேல் குமார் பேச்ச இதுக்கப்புறமே முத்துவேல் வந்து நம்பாம சக்திவேல் குமாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் அப்பதான் கண்டிப்பா அவங்களும் திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.